ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி சுரேஷ் 2 பேரும் இந்த வீட்லேயே அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் தேவையில்லாமல் சுரேஷ்க்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா ராங்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம சுரேஷ் மதிக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் அவங்கக்கிட்ட அத்துமீறி அவங்கள தொட போனாங்க. ஆனால் மதி அதை அனுமதிக்கலை, பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதுனால அவங்க தலையில் அடிபட்டுருச்சு. அந்த கட்டிலோட கார்னரில் அந்த எட்ஜில் பட்டதுனால நல்லாவே காயமாயிடுச்சு. அந்த வழியில் அவர் துடிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜும் மதியும் பயங்கர ஷாக் ஆகி ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரூமில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே இந்த ரூமில் கேட்ட அதாவது அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காது. அவங்க ஹால்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் ரொமான்டிக்கான மூட்டில் இருந்தாங்க. அதையும் சேர்த்து சுரேஷ்க்கு எடுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சுரேஷ்கெல்லாம் ரொமான்ஸே வராது அப்படிங்கிற அளவுக்கு அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க மதி. இப்போது இவங்க 2 பேரும் போய் கதவை தட்டுறாங்க. என்னமோ கதவை தட்டுறாங்களே அப்படின்னு டக்குன்னு மதியம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓட, ஏய் நில்லு, எங்கே டோர் ஓப்பன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் கத்துறாரு. யாரோ டோர் ஓப்பன் தட்டுறாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இங்கே என்னை தள்ளி விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறியா, என்னை டேமேஜ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சுரேஷ் மதியை டோர் ஓப்பன் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு. அட சும்மா இருங்க அப்படின்னு மறுபடியும் தள்ளி விட அவர் மறுபடியும் போய் இன்னொரு டேபிளுக்கு மோதி இந்த பக்கமும் அடிபட்டுறது. இப்போது சுரேஷும் மறுபடியும் மதிக்கிட்ட வச்சுக்க வேண்டாம், அவளை போய் தடுக்க வேண்டாம், அவள் என்னவோ பண்ணிட்டு போகிறா அப்படின்னு அந்த வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க மதி ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ரேவதியும் தங்கராஜும் உள்ளே வராங்க. என்ன ஆச்சு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா இங்கே சுரேஷ் கீழே விழுந்து கிடக்கிறாரு. டே சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பதற்றத்தில் தங்கராஜ் போய் சுரேஷ் கிட்ட பேச மதி வந்து நம்ம ரேவதி பக்கத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதாவது பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அடித்தது என்ன, இவ பாரு ஓடி போய் ஒளிகிறா அப்படின்னு கட்டுப்பாக்குறாரு சுரேஷ். இப்போது நம்ம மதி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரூம்குள்ளே நடந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பதற்றமாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு சுரேஷ் வருவார் அப்படிங்கிறதையும் மதி எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால அவங்க ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்போது சுரேஷ்க்கு என்னாச்சுன்னு தங்கராஜ் கேட்கும்போது ஒன்றும் இல்லை மாமா, விடுங்க மாமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ்கிட்டேயே கோவமாக பேசுகிறாரு சுரேஷ். டே என்னடா ஆச்சு சொல்லேண்டா அப்படின்னு கேட்குறாங்க. மதி நீயாச்சு சொல்லு அப்படின்னு திரும்ப நம்ம ரேவதியும் கேட்குறாங்க. ஆனாலும் மதி வாயத்துறக்கில் அமைதியாக இருக்காங்க. இதை போய் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சுரேஷ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவள் என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாமாம்மா அப்படின்னு அந்த வழியில் துடிச்சிக்கிட்டே சொல்கிறாரு. பயங்கர சிரிப்பு வருது ரேவதிக்கு. அதே நேரம் நம்ம தங்கராஜுக்கு கோவம் வருது. என்னடா சொல்கிற, மதி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி மதி வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வேணும்னே தள்ளி விடலை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிட்டாரு சுரேஷ். அதனால் அவர் தள்ளி விட ட்ரை பண்ணாங்க. அவருக்கு படணும் இல்லை அவரை காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அதுதான் வந்து தப்பாக போயிடுச்சுங்கிறது. ஸோ இதை வந்து வெளியவும் சொல்லிக்க முடியாமல் நம்ம மதி தவச்சிக்கிட்டு இருக்க சுரேஷ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லவும் செய்கிறாரு. மாமா நீங்கள் தானே மாமா சொன்னீங்க அப்படின்னுறாரு. டேய் நான் என்னடா சொன்னேன், அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி ரேவதி போய் தண்ணி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு எங்கே இருக்குதுங்க அப்படின்றாங்க. ரேவதி இவ வேற நிலைமை புரிஞ்சிக்காம அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சுரேஷ் நீ வா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இருங்க மாமா, இவன் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா, எதுவும் கேட்காம என்னை வெளியே வான்னு கூட்டு போக பார்க்குறீங்க அப்படின்றாரு சுரேஷ். சரிடா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டிலில் உட்கார வச்சு ரேவதி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் இந்த தண்ணி குடி அப்படின்றாங்க. டே ரொம்ப அடிபட்டுருச்சாடா, வலிக்குதாடான்னு. காயம்தான் வெளியே தெரியல, ஆனால் பயங்கரமாக வலிக்குது மாமா, 2 பக்கமும் அடிபட்டுருச்சு அப்படின்றாங்க. அது எப்படிடா 2 பக்கமும் அடிப்படும், கீழே விழும்போது மாறி மாறி விழுந்தியா என்ன அப்படின்னு தங்கராஜ் கேட்க சுரேஷ் ஒரு மாதிரி முறைக்கிறாரு. டே என்ன எதுக்குடா முறைக்கிற, அது எப்படி 2 பக்கமும் அடிப்படும் ஒரே நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. மதி 2 முறை தள்ளி விட்டுட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா அப்படின்றாரு. என்னடா 2 முறை தள்ளி விட்டுட்டாளா, என்ன மதி அப்படின்னு கேட்குறாங்க. மதி என்ன ஆச்சு நீயாவது சொல்லு அப்படின்றாங்க மறுபடியும் ரேவதி. அது வந்து அப்படின்னு அவங்க தடுமாறுறாங்களே தவிர சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவள் எப்படி மாமா சொல்லுவா அப்படின்றாரு சுரேஷ். சரி நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சுரேஷ் வாயை அடிக்கிறதுலையே பார்க்குறாரு. ஏன்னா தங்கராஜ் சொல்லி கொடுத்து தான் சுரேஷ் இந்த மாதிரி மதிக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மதிக்கோ இல்லை அந்த இடத்துல அந்த விஷயத்தை வெளியே வந்துடக்கூடாது, முக்கியமாக மதிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தங்கராஜோட இன்டென்ஷன். இப்போது சுரேஷுக்கு தண்ணியை குடிக்க வச்சுட்டு மருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு ரேவதி அனுப்புகிறாங்க. மதி வந்து வெளியே நிற்கிறாங்க. டே சுரேஷ் என்னடா ஆச்சு, என்னடா இப்படி பொம்பளைய தள்ளி விட்டுட்டான்னு சொல்கிற அப்படின்றாங்க. தள்ளி விட்டான்னு தானே மாமா சொல்ல முடியும், நிஜமாவே அவள் தள்ளி விட்டுட்டா மாமா அப்படின்றாங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் சொல்ல வராரு, எந்திரிக்கிறாரு. டே இருடா அப்படின்னு மதி
மதி எங்கே இருக்காங்கன்னு எட்டி பார்க்குறாங்க. மதி வெளியே நின்றுட்டு ரேவதி வராங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுடா, மெதுவாக சொல்லு அப்படின்னு. மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே அவகிட்ட நான் வந்து நெருக்கமாக க்ளோஸாக இருக்கலாம், அவள் கூட ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சும்மா கட்டி பிடிக்கலான்னு பக்கத்தில் போனேன் மாமா. என்னை பிடிச்சி தள்ளி விட பார்த்தா. சரி ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால அப்படி தள்ளி விடுறான்னு நினச்சி மறுபடியும் நான் ட்ரை பண்ணேன். என்னை வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டாளா, இதோ இங்கே பாருங்கள் இந்த எட்ஜில் வந்து தலைப்பட்டுருச்சு. சரி அப்படின்னு சொல்லி எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு. நீங்கள் தான் கதவை தட்டுவீங்கன்னு தெரியும், சத்தம் கேட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் போகக்கூடாது அப்படின்னு கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுக்கலான்னு ட்ரை பண்ணால் அவள் மறுபடியும் நான் ஏதோ அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாமாம்மா. மறுபடியும் அந்த டேபிளில் மோதிக்கிட்டேன். அப்போ தான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்றாங்க. அடைச்சே அசிங்கமாக இல்லை உனக்கு, ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கினதும் இல்லாமல் நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோன்னு சொல்கிற அப்படின்னு தங்கராஜ் பயங்கரமாக கோவப்படுறாரு. வேற என்ன மாமா என்ன பண்ண சொல்கிறீங்க, அவள் தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்றாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடா, அசிங்கமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே ரேவதி மதியை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஐயோ இவன் வேற அவங்க முன்னாடி சொன்னால் எனக்கு அசிங்கமாக போயிடுமே, ரேவதி வேற நம்மளை மதிக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரிலாம் தங்கராஜுக்கு பயமாக இருக்குது. இப்போ மதி வந்த உடனே மருந்து வந்து மதிக்கிட்ட கொடு அப்படின்றாரு தங்கராஜ். எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மதி. ஏமா உன் புருஷன் கீழே விழுந்து கிடக்குறான், தலையில் அடிப்பட்டு நீ தான் தள்ளி விட்டேன்னு வேற சொல்றான். மருந்து தேய்ச்சி விட, உனக்கு என்ன கூச்சம், நாங்கள் வேணா வெளியே இருக்கோம், நீ மருந்து தேய்ச்சி விட அப்படின்னு. ஐயோ மாமா தயவு செஞ்சு என்னை கூட விட்டுட்டு எல்லாம் போகாதீங்க, அவளை தயவு செஞ்சு அவளுக்கு எந்த ரூம் கொடுத்தீங்களோ அதுலேயே இருக்க சொல்லுங்க, இல்லையா உங்கள் ரூமை காலி பண்ணி நீங்கள் வெளியே இருங்க, அவளை உள்ளே விடுங்க, அவள் பசங்க கூடவே ஜாலியாக சந்தோஷமாக தூங்கட்டும், அவள் இந்த ரூமில் இருக்கவே வேண்டாம் அப்படின்றாரு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா பேசுகிற அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அக்கா இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாக இரு அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு உனக்கே தெரியுதுல்ல, சொன்னாதானடா தெரியும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேங்க்கா, சொல்லாம என்ன, எனக்கு என்ன பயமா அப்படின்றாரு. டே அமைதி இருடா அப்படின்றாரு தங்கராஜ். அட இருங்க மாமா, தெரியணும்ல அக்காவுக்கு, நான் ஏதோ அவகிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணி சண்டை போட்டு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு, இல்லை அவள் என்னை தள்ளி விட்டுட்டா, இல்லை நான் கீழே விழுந்துட்டு அந்த மாதிரி அக்கா நினச்சிக்க கூடாதுல்ல, சத்தியமாக அவள் தான் என்னை தள்ளி விட்டான்னு. சும்மா விளையாடாதடா, போலீஸ்காரனி பார்த்தாலே 4 பேர் அடிக்கிற மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு அவள் தள்ளி விட்டுட்டான்னு சொல்கிற, புள்ள பூச்சி மாதிரி இருக்காவ, அவள் மேலே பழி போடாத. என்ன நடந்துச்சு, என்ன கால் தடிக்குது விழுந்துட்டியா, இல்லை தூங்கும்போது உருண்டு கீழே விழுந்துட்டியா அப்படின்னு. ஏய் அவனை உருண்டு விழுந்த மாதிரியே தெரியுது உனக்கு பார்த்தா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, மதி தள்ளி விட்டுட்டான்னு சொன்னால் நம்பவா முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. ஆனால் ரேவதிக்குமே விஷயம் புரியலை ஆக்சுவலாக. இப்போது நம்ம சுரேஷ் இருந்துட்டு அக்கா நான் என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீ நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுடா அப்படின்றாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு தங்கராஜ் வர தலையை அடிச்சுக்கிறாரு. மதி முன்னாடி சொன்னால் மானம் போயிடுமே அப்படிங்கிற பயம். இதுக்கு அவர் எதுவும் சொல்லாமே இருந்திருக்கலாம், சுரேஷ்க்கு ஐடியா கொடுக்காம இருந்திருக்கலாம். அவரு சொல்ல வராரு, டே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள சுரேஷ் மாமா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு அப்படின்றாங்க. ஐடியா கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ரேவதி பதற்றத்தோட கேட்குறாங்க. ஏன்னா தெரியும்ல நம்ம ரேவதிக்கு தான் சுரேஷுக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம தங்கராஜ் தான் அப்படின்னு. என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைக்கா இந்த மாதிரி எனக்கும் மதிக்கும் சண்டையாக வந்துட்டுருக்கு, எங்களுக்குள்ளே ஒத்தே போகலைல்ல அப்படின்னு வரவும் அதை தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. அதனால சரி விடு வேணாம் அப்படின்னு. இல்லை நான் சொன்னதானே நீ நம்புவ, இருக்கா நான் முழுசாக சொல்கிறேன் அப்படின்னு. சரிடா நான் நம்புகிறேன் விடு அப்படின்றாங்க ரேவதி. இப்போ விடுன்னு சொன்னால் அவன் விட்டுருவானா, அவன் வேற ஒரு புள்ள பூச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கராஜ் உள்ளுக்குள்ளே நினைக்க நம்ம சுரேஷ் நிறுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு, அக்கா நம்ம மாமா சொன்ன மாதிரி அப்படின்னு. மாமா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் ரேவதி. இவ வேற அப்படின்றாங்க தங்கராஜ் மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எனக்கும் அதுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலை, எங்களுக்குள்ளே பேசிக்காக நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலை. அதனால் மதி இத்தனை நாள் ஆகியும் சுரேஷ் நம்மளை நெருங்கி வரலை அப்படின்னு ஏதாவது மனசுக்குள்ளே வருத்தமாக இருப்பா. அந்த வருத்தத்தை போக்கணும்னா நானும் அவ்வளோ ஒன்றா ஆகணும், எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் வரணும், நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொன்னார். இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு, நீ இங்கேயும் வாழ்க்கையை தொடங்குடா அப்படின்னு சொன்னாரா. அதனால் நானும் ரொம்ப தைரியமாக ரூம்குள்ளே வந்தேன். மாமா எனக்கு பர்ஃப்யூம்லாம் போட்டு நல்லா தைரியமாக சொல்லி அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி நடந்துக்கோன்னு. பொதுவாக சினிமாவிலலாம் கூட பொண்ணுங்களுக்கு தானே சொல்லி அனுப்புவாங்க, மாமா எனக்கு அவ்வளோ நல்லா சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு. மதிக்கு ஒரு மாதிரி சீன் இருக்குது, அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கூட சொல்லி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது நம்ம ரேவதியும் அதை நோட் பண்ணிவிட்டு சரி போதும் விட்டுடா அப்படின்னு. இருக்கா முழுசாக சொல்கிறேன், நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் மதி வந்தாலா, அவள் வரவும் அந்த பக்கமாக போய் உட்காந்தா. சரி தூரமாக உட்காந்துட்டு இருக்காளேன்னு சொல்லி நமக்கு தான் ரொமான்ஸ் வரல,
தேவையில்ல, டைரெக்டாக கழுத்தில் இறங்கிடுவோன்னு சொல்லி அவள் பக்கத்தில் போனேன், மேலே கையை வைக்க போனேக்கா, தொடக்கூட விடலை, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மதிக்கே ஒரு மாதிரி இருக்குது. சி இது இல்லாமல் சொல்லுவேன் அப்படின்னு, நீ தானக்கா கேட்ட அப்படின்னு, என்ன என்ன நடந்துச்சுன்னு கேட்டேனா அப்படின்றாங்க. இல்லை மதி என்னை தள்ளி விட்டுருக்க மாட்டா, நானாக தான் கீழே விழுந்திருப்பேன்னு ஏதோ சொன்னீங்க, அதுக்கு தான் விளக்கமாக சொன்னேன் அப்படின்னு. நல்லா சொன்ன விளக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாததுன்னு, உங்களுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, சி எப்படியோ போங்க அப்படின்றாங்க ரேவதி. அப்போ நம்ம சுரேஷ் இருந்துட்டு, என்னமாம்மா அக்காவுக்கு ஒன்றுமே புரியல போல இருக்கு, அக்கா நான் வேணா மறுபடியும் சொல்லவா அப்படின்றாரு. உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, போதும் சாமி நீ சொன்னது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம மதி வந்து ஒரு மாதிரி தங்கராஜை முறைச்சிட்டு நிற்கிறாங்க. மதி முறைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரேவதி நோட் பண்ணிவிட்டு, என்னங்க அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள் அப்படின்னு மதியை நோட் பண்ண சொல்கிறாங்க. மதி முறைக்கிறத தங்கராஜும் பார்த்துடுறாரு. சுரேஷ்க்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறதே புரிஞ்சிக்க முடியல, அவரால் இன்னுமே உணரலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம தங்கராஜும் நைஸாக எஸ்கேப் ஆகிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் மதிக்கிட்ட நம்மளால் அசிங்கப்பட முடியாது, அவள் வேற மூஞ்சிக்கு நேராக கேட்பா அப்படின்னு யோசிச்சுட்டு தங்கராஜ் இருந்துட்டு, ரேவதி புருஷன் மண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு உள்ளே வந்தோம், அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை எப்போ தொடங்கணும்னு தோணுதோ அப்போ தொடங்கட்டும், தேவையில்லாமல் நம்ம அட்வைஸ் பண்ண போய் தேவையில்லாமல் கெட்ட பேர் தான் நமக்கு வரும், வா நம்ம போகலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நம்ம மதி வந்து கத்துறாங்க. என்ன என்ன கத்துற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. சுரேஷும் அதே மாதிரி தான், கேளுங்க மாமா என்னை தள்ளி விட்டுருக்கா, கேட்காம நீங்கள் போகிறீங்கல்ல, அந்த தைரியம் தான் அவளுக்கு, எவ்வளோ திமிரா பேசுகிறா பார்த்தீங்களா, விட்டா உங்களையே தள்ளி விடுவா மாமாவை அப்படின்றாரு சுரேஷ். எப்பா சாமி நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா அப்படின்றாங்க ரேவதி. என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு அவர்கிட்ட கேளு, எங்கிட்ட இது கேட்குற அப்படின்றாரு தங்கராஜ். உங்களை பற்றி அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அப்படின்றாங்க மதி. அதை கேட்கும்போது தங்கராஜுக்கு புரிஞ்சோ புரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும், மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னம்மா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக அவர்கிட்ட தேவையில்லாததெல்லாம் சொல்லி அனுப்புனீங்க, அந்த வீட்டில் நான் கல்யாணமாகி வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சின்ன தர்ம சங்கடமான விஷயம் கூட நடந்ததே இல்லை, அவர் என்கிட்டயோ நான் அவர்கிட்டயோ சின்னதாக ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி விஷயம் கூட பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்படி தானா ஒரு குடும்பத்தை தேவையில்லாமல் சண்டையில் மூட்டி விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் 2 பேரும் குடும்பம் உங்களை சண்டையில் மூட்டி விடுறேன்னா அட சும்மா போமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க, ஒரு பொண்ணு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுவீங்க, இதில் அவர் வேற என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்குவார், நான் தள்ளி விட்டால் நீங்கள் எல்லோரும் வந்து பஞ்சாயத்து பண்ணுவீங்க, நல்லா இருக்கு இதெல்லாம், பெரிய மனுஷனுக்கு அழகா இதெல்லாம், பஞ்சாயத்து பண்ண வேண்டியது தான், அதுக்காக நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா இருந்தால் வெளியில் எங்கேயாவது போய் மரம் எங்கேயாவது இருக்கும், ஆலமரம் அரச மரம் இல்லை புளிய மரம்னு அங்கே உட்காந்து உங்கள் பஞ்சாயத்தை பண்ண வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து கும்மி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, படித்து போனேன்னு நினச்சேன் அப்படின்னு, படித்து போனேன் தான் என்னன்னாலும் பேச மாட்டாங்க, அதனால் நம்ம எப்படினாலும் நடந்துக்கலான்னு நினச்சிங்களா, அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லி விட்டுருக்கீங்க அப்படின்னு, நான் எதுவும் சொல்லிவிடலை அப்படின்றாரு. நீங்கள் தான் சொல்லி விட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்போது நம்ம சுரேஷ் இருந்துட்டு, என்னமாம்மா நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்றாரு. எப்பா சாமி நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்றாரு தங்கராஜ். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி தான் அவரை ரூம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு அப்படின்றாங்க. சரி நடந்துக்கிட்டான், உனக்கு பிடிக்கல தள்ளிவிட்ட, அவனுக்கு காயமாயிடுச்சு, இதுக்கு மேலே என்னம்மா என்ன பேசுறதுக்கு இருக்குது, ஏதோ புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சி ஏதோ சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இப்படி தான் நடந்துட்டு இருந்திருப்பீங்களா அப்படின்னு தங்கராஜுக்கு கோவம் வந்துடுது. தங்கச்சி பேச்சு எடுத்ததுனால, தங்கச்சிங்கிற பேச்சை எடுத்தால் தங்கராஜுக்கு கோவம் வருங்கிறது ரேவதிக்கும் சுரேஷுக்கு தான் தெரியும், மதிக்கு தெரியாது. என்ன பேசுகிற நீ, என்ன வாய் இருந்தால் என்னனாலும் பேசுவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வாய் இருந்தால் நீங்கள் என்னனாலும் சொல்லி விடுவீங்களா, ஏன் லைஃப்பில் முடிவெடுக்கிறதுக்கு முதல் நீங்கள் யார், எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் இப்போது எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், ஒரு பொண்ணோட மனநிலைமை என்ன, இன்றைக்கெல்லாம் என்ன நடந்துச்சு, நேற்றெல்லாம் என்ன நடந்துச்சு, கடந்த ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் எப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன், எனக்கு எப்படி இருக்கும் மனநிலைமைங்கிறதையெல்லாம் யோசிக்காமல் தேவையில்லாமல் அவர்கிட்ட கண்டதையும் சொல்லி அவரையும் தூண்டி விட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, இப்போ நான் தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லி இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, இதை பற்றி நான் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் கெட்டவளாவேன், இல்லை நீங்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரொம்ப ஓவராக பேசாத, புருஷன் பொண்டாட்டினா அப்படி தான் வாழணும்னு ஒரு விதிமுறை நம்ம பெரியவங்க விதிச்சுட்டு போயிருக்காங்க, அதுபடி வாழ வேண்டியது தானே,
தானே? கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் சுரேஷ் உன்னை கண்டுக்கல அப்படிங்கிற கோவத்தில் தான் நீ சண்டை போடுறியோ, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாரையும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக ஏதோ ஒரு ஐடியா சொன்னேன். இப்போ என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழ தானே போகிறீங்க. அதுக்கு இப்போவே வாழட்டும்னு நினச்சேன். அதான் சுரேஷ்க்கு சொல்லி அனுப்புனேன். அவன் சொதப்பிட்டான். அதுக்கு அப்படின்னு உடனே கழுத்தை பிடிச்சிடுறாங்க போயிட்டு மதி. என்ன விட்டால் ஓவராக பேசுகிறீங்க? எங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவர் இல்லை, நீங்கள் இல்லை, யார் சொன்னாலும் இந்த குடும்பத்தில் என்னால் இவரை ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுங்க, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். தேவையில்லாமல் என் விருப்பம் இல்லாமல் அவர் என் மேலே கையை வைக்க வந்தாருன்னா உங்கள் மேலே தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு மதி தங்கராஜவே மிரட்டுறாங்க. அப்படியே உடஞ்சி போயிடுறாரு அவர். அப்படியே ஷாக்காகி மிரண்டு போய் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நம்ம தங்கராஜோட கனவா இல்லை நிஜமாவே மதி அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? இதுக்கப்புறம் தங்கராஜ் மதி முகத்தில் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.